அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு ஆறுதலாக களமிறங்கி இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரவீந்திரன் துரைசாமியோட நேர்காணல அதிக அளவில் மக்கள் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே நாம் தமிழர் கட்சி குறித்து அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருந்தாலுமே ரவீந்திரன் துரைசாமி மாதிரி சீமானுடைய அரசியல் நகர்வுகளை துல்லியமாக யாராலுமே கணிச்சு சொல்ல முடியாது அப்படின்ற காரணத்தினாலேயே ரவீந்திரன் துரைசாமியோட நேர்காணலை பார்க்கறதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் அதிக அளவில் கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அரசியல் மேல ஆர்வம் உள்ள ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமியோட நேர்காணலை அதிக அளவில் பார்த்துட்டு பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி சீமான் குறித்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்பவே துல்லியமாக இருக்க ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமியோட வீடியோக்களை அதிக அளவில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்றைய முன்தினம் தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகி இதற்கு பிறகு ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. இந்த நேர்காணலில் அவர் பகிர்ந்திருக்கக்கூடிய அதிகமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானால எதனால 1 கோடி வாக்கு வாங்க முடியல அப்படின்றதா தான் இருக்கு. தற்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓட்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னும், ஏன்னா முழுக்க திமுக அதிமுகவுக்கு மட்டுமே எல்லா ஓட்டுகளும் போயிட்டு இருந்த நிலையில தற்போது ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்றொரு பக்கம் பாஜகவுக்கும் அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டுகள் போயிட்டு இருக்கு. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே பல்வேறு கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக விசிக கட்சி திமுக கட்சியோட கூட்டணி வச்ச பிறகுதான் திமுக கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பறையர்களுடைய ஆதரவே அதிக அளவில் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே 21 தேர்தலுக்கு பிறகு முற்றிலுமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிக மற்றும் பாமக இதற்கு முந்தைய இருந்த ஒரு பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் ஓட்டு கணிசமாக பிரிஞ்சிருக்கு. ரவீந்திர துரைசாமி அவருடைய கருத்து கணிப்பு தகவல்களை அதிக அளவில் என்ன ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கக்கூடிய ஓட்டு சராசரியாக 35 லட்சம் வாக்குகள் அப்படின்னும், இந்த 35 லட்சம் வாக்குகளும் திமுக அதிமுகவிடமிருந்து சூறையாடிய வாக்குகள் அப்படின்னும், இந்த நிலை இப்படியே போச்சு அப்படின்னா 26 தேர்தலில் நிச்சயமாக 1 கோடி வாக்குக்கு மேல சீமானால வாங்க முடியும். ஏன்னா இதுதான் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கு. அதனாலதான் ஒரு 35 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால சீமான் மனம் தோண்டு போயிட வேணாம் அப்படின்னு சீமானுக்கும் ஆறுதலாகவும் பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்க மாதிரி 26 தேர்தலில் சீமான் 1 கோடி வாக்கு வாங்க வர மாட்டார் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.